ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே முன்விரோதத்தில் தீ வைத்து கொல்லப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். தற்பொழுது உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த நெல்வாய் கண்டிகை பகுதியை சேர்ந்தவர் தமிழரசன். இவருக்கும் திருமால்பூர் பகுதியை சேர்ந்த பிரேம் என்ற இளைஞருக்கும் பைக் ஓட்டுவது தொடர்பாக இருந்த மோதலில் கடந்த பொங்கல் பண்டிகையின் போது தமிழரசனின் மீது பெட்ரோல் ஊற்றி பிரேம் தீ வைத்துள்ளார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த அவர் சென்னை கீழ்ப்பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அது முதலே தமிழரசனின் குடும்பத்தினர் அவர்களது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை முதல் நெமிலி பேருந்து நிலையத்தில் உயிரிழந்த தமிழரசனின் கடையை வச்சு பொருள் விற்கிறதுல அந்த காலம், ஆன்லைன்லயே பொருள் விற்கிறது தான் இந்த காலம். அமேசான், பிளிப்கார்ட், மீஷோல எப்படி உங்களோட ப்ராடக்ட்டை வணிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பெற்றோர் மற்றும் அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சேர்ந்த பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு உரிய நிவாரணம் மற்றும் அரசு வேலை ஆகிய அறிவிப்புகளை வழங்கினால் மட்டுமே தாங்கள் உயிரிழந்த தமிழரசனின் உடலை பெற்றுக் கொள்வோம் என தற்போது இந்த போராட்ட குழு தெரிவித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.